We'll start the session. Good evening. இன்னைக்கு டாபிக் வந்து how Tally Prime simplifies your manufacturing process. இந்த செஷன் நான் தமிழ்ல ஹேண்டில் பண்ண போறேன். என்னோட பேர் மணிகண்டன். I'm the Chief Knowledge Officer at Asset Integrated Info System. Asset Integrated Info System, they are the number one Tally partner in the Telangana and Andhra Pradesh. So Tally products related like Tally Silver, Tally Gold, Tally Server மாதிரியான ப்ராடக்ட்ஸா இருந்தாலும் சரி, இல்லை டிஎஸ்எஸ், அதுக்கப்புறம் வந்து டிடிஎல் இல்லை டாலி இன்டகிரேஷன் மாதிரியான சப்போர்ட்ஸ் ஏதாவது தேவைப்படுதுன்னா யூ கேன் ரீச் அஸ் த்ரூ www.assettally.com. ஸோ இந்த செஷன் கவனிச்சுட்டு இருக்கிறவங்க, இஃப் யூ ஆர் அ ஜூனியர் அக்கௌண்டன்ட், நீங்க டாலியில ஏதாவது ஒரு ஃபீச்சர் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்களுடைய டாலி டேட்டாவை ஃபர்ஸ்ட் நீங்க பேக்கப் எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் தென் உங்களுடைய சீனியர் அக்கௌண்டன்ஸ் இல்லை உங்களுடைய டாக்ஸ் கன்சல்டன்ஸ் ஆர் உங்களுடைய சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் கிட்ட ஒரு வாட்டி அப்ரூவல் வாங்கிட்டு அதுக்கப்புறமா நீங்க இந்த ஃபீச்சரை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. சப்போஸ் இஃப் யூ ஆர் சீனியர் அக்கௌண்டன்ட், நீங்க தான் டிசிஷன் மேக்கர் அப்படின்னா நீங்க வந்து எந்த வந்து ஒரு ஃபீச்சரை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி அந்த ஃபீச்சர் உங்களுடைய அந்த இயரோடைய டேட்டா இல்ல ப்ரீவியஸ் இயரோட டேட்டாவெல்லாம் ஏதாவது அஃபெக்ட் பண்ணுமான்றதையும் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஃபீச்சர்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த செஷன்ல இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ் டிஃபைன் பண்றது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த மேனுஃபேக்சரிங் ப்ராசஸை நம்ம கரெக்டா வந்து டாலியில ட்ராக் பண்ண வேண்டியதனுடைய அவசியம் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் வந்து ரா மெட்டீரியல்ஸை பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, அதை அவங்களுடைய ஃபேக்டரியில அவங்க ப்ராசஸ் பண்ணுவாங்க. அது ஒரு மேனுஃபேக்சரிங் ப்ராசஸாக இருக்கலாம், இல்லை அசம்பிளிங் ப்ராசஸாக இருக்கலாம். ஸோ இப்போ விற்கும் பொழுது அதை ஒரு ஃபினிஷ்டு குட்ஸாக விற்பாங்க. இதில் என்ன காம்ப்ளிகேஷன் அப்படின்னா, வாங்கின ரா மெட்டீரியல்ஸ் அப்படியே அவங்களுடைய குடவுன்ல இருக்கிற மாதிரி டாலியிலோட ஸ்டாக் சம்மரி உங்களுக்கு காட்டும். அண்ட் தென் நம்ம விற்கிற பொருள் வந்து நம்ம வாங்கலன்றதுனால அது நம்மளுடைய நெகட்டிவ் லிஸ்ட்ல வந்துடும். நம்ம கையில இல்லாத ஒரு மெட்டீரியலை நம்ம விற்கிற மாதிரி நம்மளுடைய ஸ்டாக் சம்மரி வந்து ரிப்போர்ட் பண்ணும். ஸோ இதனால என்ன ஆகும்னா, ஒரு ஆர்கனைசேஷன் வந்து அவங்க கையில இருக்கிற எக்ஸாக்ட் ஸ்டாக் மெட்டீரியல்ஸை வந்து அவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியாம போயிடும். இது ஒரு ப்ராப்ளம். இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா, சப்போஸ் உங்களுக்கு குடவுன்ஸ் இருக்கு, ரா மெட்டீரியல்ஸை வாங்கி நம்ம ஒரு குடவுன்ல வைக்கிறோம், அந்த குடவுன்ல இருந்து மேனுஃபேக்சரிங் யூனிட்டுக்கு மெட்டீரியல்ஸை மூவ் பண்றோம், அண்ட் மேனுஃபேக்சரிங் யூனிட்ல அந்த மெட்டீரியல்ஸ் வந்து மேனுஃபேக்சர் ஆகுது, அண்ட் தென் அந்த ப்ராடக்ட்ஸை வந்து நம்ம ஃபினிஷ்டு கூட்ஸ் வைக்கிற குடவுனுக்கு மூவ் பண்றோம். இந்த மாதிரி வந்து கூட்ஸ் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு, அங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுதுன்னும் பொழுது அதனுடைய ட்ராக்கிங் வந்து ப்ராப்பரா இருக்காது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்றோம்னா, டாலியில் அந்த மேனுஃபேக்சரிங் ப்ராசஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்பொழுது ரா மெட்டீரியல்ஸை வந்து மேனுஃபேக்சரிங் குடவுனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மாதிரியும், மேனுஃபேக்சரிங் குட்ஸை வந்து மேனுஃபேக்சர்ட் குட்ஸை வந்து ஃபினிஷ்டு குட்ஸ் குடவுனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மாதிரிலாம் நம்ம அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட் வந்து பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பொருள் நம்ம மேனுஃபேக்சர் பண்றோமோ அதுக்கு என்னென்ன ரா மெட்டீரியல்ஸ் நம்ம கன்சியூம் பண்றோம், அந்த ரா மெட்டீரியல்ஸ் நம்ம கிட்ட குடவுன்ல இருக்கா, இல்ல ஆர்டர் நம்ம இப்போ புதுசா பிளேஸ் பண்ணணுமா, இந்த மாதிரி மல்டிபிள் விஷயங்கள் வந்து இந்த மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் மூலமா நமக்கு சிம்பிளிஃபை ஆகும். ஃபைனலா கூட்ஸை நீங்க மேனுஃபேக்சர் பண்ணும்போது என்னென்ன ரா மெட்டீரியல்ஸ் என்ன குவான்டிட்டி கன்சியூம் பண்ணிருக்கீங்க, அந்த மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்க்கு வேற ஏதாவது அடிஷனல் காஸ்ட் இன்கர் பண்ணிருக்கீங்களா, டோட்டலா ஒரு 100 யூனிட்ஸ் நீங்க மேனுஃபேக்சர் பண்றீங்கன்னா அதோட டோட்டல் காஸ்ட் எவ்வளோ, பர் ப்ராடக்டுடைய காஸ்ட் எவ்வளோன்றது எல்லாமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ரிப்போர்ட்ஸா கிடைச்சிடும். ரைட்? ஸோ அதனால நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து பில் ஆஃப் மெட்டீரியலை நம்ம டிஃபைன் பண்ண போறோம். சில ஆர்கனைசேஷன்ல இதை பாம் அப்படின்வாங்க. BOM அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எனக்கு வந்து ஒரு ஃபினிஷ்டு குட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சே ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு லேப்டாப் அசம்பிள் பண்றேன் அப்படின்னா அதுக்கு எனக்கு ஒரு லிஸ்ட் ஆஃப் 10 ரா மெட்டீரியல்ஸ் தேவைப்படும். ஸோ அப்போ அந்த லேப்டாப்கான என்னென்ன ரா மெட்டீரியல்ஸ் தேவை அப்படின்றத டிஃபைன் பண்றது தான் இது பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ். இதுவே வந்து நம்ம ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி, நம்ம வந்து ட்ரக்ஸ் மாதிரியான, மெடிசின்ஸ் மாதிரியான கெமிக்கல் ஐட்டம்ஸ் நம்ம மேனுஃபேக்சர் பண்றோம்னா இந்த BOM அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ரோலை வந்து பிளே பண்ணும். எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கெமிக்கல், ஒரு பெயிண்ட் கூட எடுத்துக்கோமே, அந்த பெயிண்ட்டை மேனுஃபேக்சர் பண்றதுக்கு ஒரு லிஸ்ட் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் இருக்கும். ஸோ இப்போ அதில் பார்த்தீங்கன்னா அந்த ரா மெட்டீரியல்ஸை வந்து ரொம்ப ப்ரிசைஸாக நம்ம கன்சியூம் பண்ணணும். ஓகே, மெட்டீரியல் A வந்து ஒரு 5 லிட்டர்ஸ், மெட்டீரியல் B வந்து ஒரு 500 கிராம்ஸ் மட்டும் நம்ம யூஸ் பண்ணணும், மெட்டீரியல் தேர்ட் மெட்டீரியல் C வந்து நம்ம அது ஒரு 10 ml மட்டும் கன்சியூம் பண்ணணும். இந்த மாதிரி ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக அந்த கன்சம்ஷனுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்கும். ஸோ இதை நீங்கள் தப்பாக பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் வந்து அந்த ப்ராடக்டோடைய டெலிவரி வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்காது. ஓகே, ஸோ இந்த தப்பு வந்து இந்த மெடிசின்ஸ்லாம் மேனுஃபேக்சர் பண்ணும்போது நடந்துருச்சுன்னா அது வந்து பல பிரச்சனைகளை வந்து உண்டு பண்ணும். அந்த ப்ராடக்டோட குவாலிட்டியை வந்து நம்ம மெஷர் பண்ண முடியாது. ஸோ இதை தான் வந்து நம்ம பில் ஆஃப் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி சொல்றோம்.
So the number 2 is transferring raw materials to manufacturing unit and from manufacturing unit to finished goods into the godown. So இது ஒரு ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அண்ட் ஃபைனலா வந்து ரா மெட்டீரியல்ஸ் வந்து எப்படி finished goods-ஆ கன்வெர்ட் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். அஃப்கோர்ஸ் இதை வந்து மேனுஃபேக்சரிங் யூனிட்ல தான் பண்ண போறாங்க, ஃபேக்டரியில மிஷின்ஸோடைய ஹெல்ப்போட தான் பண்ண போறாங்க. ஆனா அந்த அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நம்ம கொஞ்சம் டீடைல்டா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து BOM. ஓகே, BOMனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் டீடைல்டு காம்பனன்ட்ஸ் and quantities needed for the production of the product. Okay, இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். சைக்கிள் மேனுஃபேக்சரிங் எடுத்துக்கலாமே. நீங்க ஒரு பர்டிகுலர் சைக்கிள் மேனுஃபேக்சர் பண்ண போறீங்கன்னா என்னென்ன ரா மெட்டீரியல்ஸ் வேணும்? டயர் வேணும், டியூப் வேணும், வீல் வேணும், ஹேண்ட் பார் வேணும், செயின் வேணும். ஸோ இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் வந்து உங்களுக்கு என்னென்ன தேவைன்றது தெரிய வரும். ஸோ பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட் ஆஃப் டீடைல்டு காம்பனன்ட்ஸ். ஓகே, அந்த காம்பனன்ட்ஸ் என்னென்ன வேணும், அந்த காம்பனன்ட்ஸ் உடைய குவான்டிட்டிஸ் என்னென்ன ஒரு ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்றதுக்கு அப்படின்றத வந்து நம்ம BOM-ல தான் டிஃபைன் பண்ண போறோம். ஸோ இது வந்து ரொம்ப வைட்டலான ரோல் பிளே பண்ணுது. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்டுடைய குவாலிட்டி, அந்த ப்ராடக்டுடைய குவான்டிட்டி எல்லாம் வந்து கரெக்டா இருக்கணும். அப்படின்னா அந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கரெக்டா இருக்கணும். எல்லா ரா மெட்டீரியல்ஸையும் கன்சியூம் பண்ணணும். அதுல ஸ்பெசிஃபை பண்ணிருக்கிற குவான்டிட்டியும் நம்ம கன்சியூம் பண்ணணும். அதுதான் அந்த ப்ராடக்டுடைய குவாலிட்டியையும் கன்சிஸ்டன்சியும் வந்து நமக்கு கன்ஃபார்ம் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஒரு சைக்கிள் மேனுஃபேக்சரிங் எடுத்துக்கோமே. இப்போ சைக்கிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு சைக்கிள் மேனுஃபேக்சர் பண்றதுக்கு என்னென்னலாம் வேணும் அப்படின்னா பர்டிகுலரா டயர் வேணும், டியூப் வேணும், வீல் வேணும், செயின் வேணும், ஹேண்ட் பாஸ் வேணும் அப்படின்னு ஒரு லிஸ்ட் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் இருக்கும். இதுதான் நம்ம வந்து BOM-ல டிஃபைன் பண்ண போறோம். இன்னும் ஸ்பெசிஃபிக்கா அந்த ரா மெட்டீரியல்ஸ் எவ்வளவு குவான்டிட்டி வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சைக்கிள் மேனுஃபேக்சர் பண்றதுக்கு 2 டயர் வேணும், 2 டியூப் வேணும், 2 வீல் வேணும் அப்படின்னு இருக்கும். ஸோ அதே மாதிரி அந்த டயர், டியூப், வீல் எல்லாம் எந்தெந்த குடவுன்ல நம்ம சேவ் பண்ணி வச்சிருக்கோன்றது தான் நம்ம முக்கியமா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஓகே, ஸோ இப்போ இதே வந்து நான் ஒரு 100 சைக்கிள்ஸ் இப்போ நான் மேனுஃபேக்சர் பண்ண போறேன்னா அப்போ எனக்கு வந்து 100 into 2 200 டயர்ஸ் வேணும், 200 வீல் வேணும், 200 டியூப்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மல்டிபிள் அந்த மல்டிபிளிகேஷனோட நமக்கு வந்து டாலி வந்து கொடுக்க போகுது. ரைட். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த BOM-ன்றது ரொம்ப ஸ்பெசிபிக், அதுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், அதுதான் வைட்டல் ரோல் பிளே பண்ணுது நான் சொல்லிட்டே இருக்கேன் இல்லையா. என்னன்னா அதுதான் நம்ம கம்பெனியோடைய நோ ஹவ். நம்ம ஒரு ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்றதுக்கும் நம்மளுடைய பிசினஸ் ரைவல் வந்து அதே ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணும்பொழுது எப்படி இது ரெண்டும் வேரி ஆகுது அப்படின்னா அந்த ப்ராடக்டோடைய குவாலிட்டி தான். ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா நம்ம வந்து ரிசர்ச் பண்ணி நிறைய அதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணி பேக் எண்ட்ல அந்த ப்ராடக்ட் நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். கண்டுபிடிச்ச ப்ராடக்ட் வந்து கஸ்டமருக்கு டெலிவரி ஆகும்பொழுது குவாலிட்டி அண்ட் அதுல இருக்கிற கன்சிஸ்டன்சி மிஸ் ஆகக்கூடாது அப்படின்னா நீங்க வந்து அந்த பில் ஆஃப் மெட்டீரியலை ப்ராப்பரா டிஃபைன் பண்ணிக்கலாம். ரைட். நம்பர் 2 வந்து டாலி பிரைம்ல BOM நம்ம என்ன பண்ண போறோம், இது நமக்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ரா மெட்டீரியல்ஸ் வாங்கிடுறோம், அதை கன்சியூம் பண்றோம், அதை நம்ம விற்க போறது இல்லை. விற்கிறோம்னா நம்ம சேல் என்ட்ரி போடும்பொழுதோ இல்லை DC பாஸ் பண்ணும்பொழுதோ நம்ம குடவுன்ல இருந்து குறைஞ்சிரும். ஆனா நம்ம விற்க போறது இல்லை, அதை நம்ம கன்சியூம் பண்ண போறோம். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா டாலியில் அந்த ரா மெட்டீரியல்ஸ் வாங்கினது அப்படியே நின்றுடும். இதை அவாய்ட் பண்றதுக்கு தான் நம்ம இந்த BOM டிஃபைன் பண்ணி மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் என்ட்ரி நம்ம போட போறோம். ஓகே, இதுல ஒரு பெரிய நல்ல விஷயம் என்னன்னா மோர் தென் 1 BOM வந்து நம்ம டிஃபைன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரே ரா மெட்டீரியல் யூஸ் பண்ணி 4-5 வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுவோம். இல்ல ஒரு ஃபினிஷ்டு குட்ஸ் இருக்கும், அந்த ஃபினிஷ்டு குட்ஸ்க்கு வந்து டிஃப்ரெண்ட் ரா மெட்டீரியல்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த குவாலிட்டி, அதனுடைய கலர் ஸ்பெசிஃபிகேஷன், அதனுடைய குவான்டிட்டி, சைஸ், இதை பேஸ் பண்ணி வந்து அந்த ரா மெட்டீரியல்ஸும் நமக்கு வேரி ஆகும். ஸோ அதனால நமக்கு வந்து டாலி என்ன பண்ணோம்னா நம்ம என்ன ஃபினிஷ்டு ப்ராடக்ட் செலக்ட் பண்றோமோ அதுக்கு ஏற்கனவே BOM டிஃபைன் பண்ணிட்டோம்னா அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ரா மெட்டீரியல்ஸ் வந்து நமக்கு அவுட்புட்ல கொடுத்துரும். ரைட். ஸோ இதுதான் டாலி நமக்கு பண்ண போற ஹெல்ப். அண்ட் ஃபைனலா பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர் ஆஃப் மெட்டீரியல்ஸ். நம்ம ரா மெட்டீரியல் வந்து ஒரு குடவுன்ல வச்சிருக்கோம்னா அதை வந்து மேனுஃபேக்சரிங் யூனிட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கும் அதை வந்து மேனுஃபேக்சர் பண்ண பிறகு நம்ம ஃபினிஷ்டு குட்ஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கும் நமக்கு இந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரைட். ஸோ இந்த ப்ராசஸ் நம்ம பண்றதுனால டாலியில ரா மெட்டீரியல்ஸை ஃபினிஷ்டு குட்ஸா கன்வெர்ட் பண்றது அண்ட் ஃபினிஷ்டு குட்ஸை வந்து நம்ம சேல் பண்ணும்பொழுது நெகட்டிவ் ஸ்டாக் லிஸ்டிங்ல காட்டாம இருக்கிறது, அட் த சேம் டைம் வந்து கன்சியூம் பண்ற ரா மெட்டீரியல்ஸை நம்மளுடைய ஸ்டாக் வேல்யூல இருந்து குறைக்கிறது, இது வந்து நமக்கு ஃபியூச்சர்ல இன்னும் நிறைய இடத்துல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்மளுடைய பர்ச்சேஸ் ஆர்டர் பிளேஸ் பண்ற இடத்துல ரீஆர்டர் ஸ்டேட்டஸ் ஐடென்டிஃபை பண்றதுக்கு அது எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபைனலா பாத்தீங்கன்னா நம்மளுடைய மேனுஃபேக்சர் ப்ராடக்டுடைய காஸ்ட் என்ன, அந்த ப்ராடக்டுடைய ஈச் ப்ராடக்டுடைய காஸ்ட் என்னன்றதை ஐடென்டிஃபை பண்றதுக்கும் அதுக்கப்புறமா அந்த ப்ராடக்ட்டை நம்ம சேல் பண்ணும் பொழுது அந்த ப்ராடக்ட்ல இருந்து நமக்கு எவ்வளவு எக்ஸாக்டா மார்ஜின் வந்துன்றதெல்லாம் ஐடென்டிஃபை பண்றதுக்கும் இந்த BOM வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரைட். இதை நம்ம டாலியில இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். இதுக்காக நான் பார்கவ் என்டர்பிரைசஸ் அப்படின்னு ஒரு கம்பெனியை சூஸ் பண்ணியிருக்கேன். நமக்கு வந்து F11 ஃபீச்சர்ஸ்ல போயிட்டு மேனுஃபேக்சரிங் ரிலேட்டடா நம்ம அடிஷ்னலா எதுவும் நம்ம எனேபிள் பண்ண போறது இல்லை.
சப்போஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்க பேட்ச் வைஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்க எனேபிள் பண்ணும்பொழுது நம்ம மேனுஃபேக்சர் பண்ற பேட்சஸ்க்கு வந்து பேட்ச் நம்பர் நம்ம அலோகேட் பண்ணலாம். ஓகே, ஜனவரி பேட்ச், பிப்ரவரி பேட்ச், மார்ச் பேட்ச்னு சொல்லி அந்த மேனுஃபேக்சரிங் பண்ற ப்ராடக்ட்ஸ்க்கான பேட்ச் நம்ம அலோகேட் பண்ணி வச்சுக்கலாம். எஸ்பெஷலி மெடிசின்ஸ், கெமிக்கல்ஸ், ட்ரக்ஸ் மாதிரியான ஐட்டம்ஸ்க்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க நல்லா நோட்டீஸ் பண்ணிருக்கலாம், மெடிசின்ஸ் வாங்கும்போது பாருங்க அதனுடைய எம்ஆர்பி பார்ப்பீங்க, அதனுடைய குவான்டிட்டி 100 நம்பர்ஸ் இருக்கு இந்த பாக்ஸ்ல இருக்கும். அப்படி இல்லைன்னா அதனுடைய எக்ஸ்பைரி டேட், மேனுஃபேக்சரிங் டேட்லாம் இருக்க மாதிரி பேட்ச் நம்பர்னு ஒன்று அலோகேட் பண்ணிடுவாங்க. இது எதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். ஃபர்ஸ்ட் எதை நம்ம மேனுஃபேக்சர் பண்ணணுமோ அதை தான் நம்ம ஃபர்ஸ்ட் வெளியில அனுப்புவோம். அதுதான் வந்து இந்த பெரிஷபிள் ப்ராடக்ட் இல்லை எக்ஸ்பைரி ஆகிற ப்ராடக்ட்ஸ்க்கெல்லாம் முறை இல்லையா. ஸோ அதுக்கு வந்து இந்த பேட்ச் டேட் அப்படின்ற ஆப்ஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு இந்த எக்ஸ்பைரி டேட் ஃபார் பேட்சஸ் ஆப்ஷனையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் அதை எனேபிள் பண்ணல. அதுக்கப்புறம் நம்ம பண்ண போற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு ஸ்டாக் ரிலேட்டடான விஷயங்களை ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு ஸ்டாக் ஐட்டமா கிரியேட் பண்ண போறேன். அதனுடைய பேர் வந்து ஃபினிஷ்ட் குட்ஸ். ஓகே, ஸோ இது அழகான பேரெல்லாம் வச்சு நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு டெம்பரவரியா ஃபினிஷ்ட் குட்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். அதனுடைய குடவுன் குரூப்பிங்கும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஃபினிஷ்ட் குட்ஸ் குரூப் அப்படின்னு வச்சுக்கிறேன். டெம்பரவரியா இந்த மாதிரி நான் பேர் வைக்கிறேன். அண்ட் தென் வந்து மெஷர்மெண்ட்ஸ், நம்பர்ஸ்னா நம்பர்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். அண்ட் தென் வந்து நம்ம வந்து பிஓஎம் வந்து செட் பண்ண போறோம். இப்போ நான் உங்களுக்கு அதை காட்ட போறதில்ல. ஃபர்ஸ்ட் நம்ம ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நான் என்ன பண்றேன், நார்மலா ஸ்டாக் ஐட்டம்ல போயிட்டு ரா மெட்டீரியல்ஸ் கிரியேட் பண்றேன். ரா மெட்டீரியல் 1. ஸோ இது வந்து நம்பர் 1 அப்படின்னு கிரியேட் பண்றேன். நம்பர்ஸ் அப்படின்ற மெஷர்மெண்ட்ல கொடுக்குறேன். தென் ரா மெட்டீரியல் 2, அதை வந்து நம்பர்ஸ் அப்படின்ற மெஷர்மெண்ட்ல கொடுக்குறேன். ரா மெட்டீரியல் 3. கான்செப்ட் என்னன்னா, ரா மெட்டீரியல் 1, 2, 3, 4 4 ரா மெட்டீரியலை மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்க்குள்ள இப்போ நம்ம கொண்டு வர போறோம். ஓகே, ஸோ இப்போ ரா மெட்டீரியல் கன்சியூம் பண்ணி மேனுஃபேக்சரிங் கூட்ஸ் வந்து நம்ம கைக்கு வந்துடும். தட்ஸ் ஆல். இப்போ 4 மெட்டீரியல் இருக்கு, ரைட்? இப்போ வந்து இந்த குடவுன் ஒன்று நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து புதுசா ஒரு குடவுன் கிரியேட் பண்ண போறேன். ரா மெட்டீரியல் குடவுன் அப்படின்னு ஒரு குடவுன் கிரியேட் பண்றேன். அதே மாதிரி ஃபினிஷ்ட் குட்ஸ் குடவுன் அப்படின்னு ஒரு குடவுன் கிரியேட் பண்றேன். எல்லா ஆஃபீஸ்லயும் இந்த மாதிரிலாம் குடவுன்ஸ் வச்சிருப்பாங்களான்னு தெரியாது. நான் வந்து அந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் குடவுன் வந்து வச்சுக்கிறேன். மெட்டீரியல் குடவுன். இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போறோம்னா, ரொம்ப முக்கியமான ஒரு ஒர்க் தான். அந்த ஃபினிஷ்ட் குட்ஸ்க்கு என்னென்ன ரா மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்றத வந்து டிஃபைன் பண்ண போறோம். நம்ம ஒரு ஏற்கனவே கிரியேட் பண்ண ஃபினிஷ்ட் குட்ஸ் ஐட்டம் இருக்கு இல்லையா, அதுல போயிட்டு நம்ம F12 கான்ஃபிகரேஷன் போனோம்னா உங்களுக்கு வந்து இந்த மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு செட் லிஸ்ட் காம்பனன்ட்ஸ் லிஸ்ட், தட் இஸ் BOM, பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ் இன் ஸ்டாக் ஐட்டம் அப்படின்ற ஆப்ஷனுக்கு எஸ் கொடுக்க போறோம். ஸோ இது வந்து F12 கான்ஃபிகரேஷன்ல தான் இருக்கு. அதாவது இந்த ஃபினிஷ்ட் குட்ஸை தயாரிக்கிறதுக்கு என்னென்ன ரா மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு தேவை, அது எவ்வளவு குவான்டிட்டி வேணும் அப்படின்றத நம்ம டிஃபைன் பண்ண போறோம். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், இந்த ஆல்டர் காம்பனன்ட்ஸ், இது வந்து செட் ஆர் ஆல்டர் அப்படின்றத இதனுடைய மீனிங். இப்பதான் நம்ம புதுசா செட் பண்ண போறோம். ஏற்கனவே செட் பண்ணியிருந்தாலும் ஆல்டர் பண்ணிக்கலாம். ஓகே, நான் வந்து என்ன பண்றேன், ஃபினிஷ்ட் குட்ஸ் அப்படின்னு அதுக்கு பேர் வச்சுட்டு யூனிட் ஆஃப் மேனுஃபேக்சர், ஒரு மேனுஃபேக்சரிங் ஆஃப் ஒரு ஃபினிஷ்ட் குட்ஸ்க்கு என்னென்ன ரா மெட்டீரியல்ஸ் வேணும், அது எந்த குடவுன்ல இருக்கும். ஏன்னா சில ரா மெட்டீரியல்ஸ் ஒரு குடவுன்ல இருக்கும், ஒரு ரா மெட்டீரியல் இன்னொரு குடவுன்ல இருக்கும். இல்ல சில ஃபேக்டரியில எல்லாம் பாத்தீங்கன்னா குடவுன் கான்செப்டே இருக்காது, எல்லாமே ஒரே இடத்துல தான் இருக்கும். ஆனா அந்த ப்ராடக்ட் ஐடென்டிஃபை பண்றதுக்காக ஷெல்ஃப் எல்லாம் இருக்கும். உங்களுக்கு ரேக்கு, ஷெல்ஃப், அந்த மாதிரியான கான்ஃபிகரேஷன்ஸ் கூட நீங்க இங்க பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மெடிக்கல் ஷாப்ல போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல வந்து மெடிசன்ஸ் வச்சிருப்பாங்க. டேப்லெட்ஸ் ஒரு ரோல வச்சிருப்பாங்க, சிரப் ஒரு ரோல வச்சிருப்பாங்க, அண்ட் ஐ டிராப்ஸ், இயர் டிராப்ஸ் ஒரு ரோல வச்சிருப்பாங்க. காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ், சோப்பு, டெட்டால் மாதிரியான ஐட்டம்ஸ் இன்னொரு ஷெல்ஃப்ல வச்சிருப்பாங்க. ஸோ இது வந்து அவங்களுக்கு ஐடென்டிஃபிகேஷனுக்கு ஈஸியா இருக்கும். இன்னும் ஸ்பெசிஃபிக்கா மெடிசன்ஸ் பாத்தீங்கன்னா ஏன்னு சொல்லிட்டு ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல ஏல ஸ்டார்ட் ஆகுறதுலாம் ஒரு ரோ, பில ஸ்டார்ட் ஆகுறதுலாம் ஒரு ரோன் இருக்கும். அதை உங்களுக்கு நம்பரும் ஸ்பெசிஃபை பண்ணுவாங்க. ரோ நம்பர் 1, ரோ நம்பர் 2, A1, A2, A3 ஸ்பெசிஃபை பண்ணுவாங்க. ஸோ அது வந்து இந்த இடத்துல இதே மாதிரி இந்த ப்ராடக்ட் எந்த குடவுன்ல இருக்குன்றதை நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஃபியூச்சர்ல அதை ட்ராக் பண்றதுக்கு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேட வேண்டிய அவசியம் இருக்காது. அதனாலதான். ஸோ இப்போ ரா மெட்டீரியல் 1 அது ரா மெட்டீரியல் குடவுன்ல இருக்கு, அது எத்தனை குவான்டிட்டி இருக்குன்னு கேட்டா ஒரு குவான்டிட்டி தான் நமக்கு தேவை. அதே மாதிரி ரா மெட்டீரியல் 2 ரா மெட்டீரியல் குடவுன்ல இருந்து ஒரு குவான்டிட்டி எடுத்துக்கலாம். ரா மெட்டீரியல் 3 ரா மெட்டீரியல் குடவுன்ல இருந்து 5 குவான்டிட்டிஸ் தேவை அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிறேன். அதே மாதிரி ரா மெட்டீரியல் 4 வந்து ரா மெட்டீரியல் குடவுன்ல இருந்து
ஒரு 2 நம்பர்ஸ் தேவை அந்த மாதிரி நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதே FG1 அப்படின்னு அதனுடைய மாடல் வைக்கிறோம், அதுக்கு நம்ம டிஃபைன் பண்றோம். திருப்பி இந்த FG2 அப்படின்னு வைக்கிறோம். ஸோ அதுக்கு திருப்பியும் வேற ஒரு டிஃபனிஷன் கொடுக்கறதுனாலும் கொடுத்துக்கலாம். ஸோ ஒரே ஒரு ப்ராடக்ட் தான், அந்த ப்ராடக்ட்டுக்கு மல்டிபிள் கான்ஃபிகரேஷன்ஸ் நீங்க கொடுத்துக்க முடியும். ஓகே, ஸோ நான் ஒன்னோட நிறுத்திக்கிறேன். இதை முடிச்சுட்டு நான் இதை சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இதை சேவ் பண்ண பிறகு நார்மலாக நீங்கள் பர்ச்சேஸ் என்ட்ரி போட்டுட்டு அதுக்கப்புறமா மேனுஃபேக்சரிங் என்ட்ரிக்குள்ள நம்ம போகலாம். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, உங்களுக்கு ஒரு புதுசாக ஒரு வவுச்சர் டைப்பை கிரியேட் பண்ண போறேன். வவுச்சர் டைப்னா உங்களுக்கே தெரியும், நம்ம டாலியில சேல்ஸ், பர்ச்சேஸ், பேமெண்ட்ஸ், ரிசிப்ட்ஸ், கான்ட்ரா, டெலிவரி நோட், ரிசிப்ட் நோட்ஸ், ஓகே, பிசிக்கல் ஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டு டாலியில பாத்தீங்கன்னா நமக்கு வவுச்சர் டைப்ஸ் இருக்கும். ஒவ்வொரு நேச்சர் ஆஃப் டிரான்சாக்ஷனுக்கும், சேல்ஸ்க்கு, பர்ச்சேஸ்க்கு, பேமெண்ட்ஸ்க்கு, ரிசிப்ட்ஸ்க்கு, பிசிக்கல் ஸ்டாக்கு, ஆர் ஸ்டாக் ஜர்னல் மாதிரியான ஒவ்வொரு நேச்சர் ஆஃப் டிரான்சாக்ஷனுக்கும் ஒவ்வொரு வவுச்சர் டைப்ஸ் இருக்கும். ஸோ இந்த வவுச்சர் டைப்ஸ் டாலியில டிஃபால்ட்டா ஒரு 24 வவுச்சர் டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. இஃப் யூ வாண்ட் யூ கேன் கிரியேட் ஃபர்தர் வவுச்சர் டைப்ஸ் ஆல்சோ. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, புதுசா ஒரு வவுச்சர் டைப்பை கிரியேட் பண்ண போறேன். அதாவது கிரியேட் குள்ள போயிட்டு மேனுஃபேக்சரிங் ஜேர்னல் அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ண போறேன். இதனுடைய நேச்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்டாக் ஜேர்னல். யூஸ்வலா டாலியில நீங்க லெட்ஜர்ஸ் கிரியேட் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க, ஒரு எக்ஸிஸ்டிங் குரூப்புக்குள்ளேயோ இல்லை ஒரு புதுசா ஒரு குரூப்பை கிரியேட் பண்ணி தான் அந்த லெட்ஜரை நீங்க சேவ் பண்ணுவீங்க. அதே மாதிரி ஒரு சப் குரூப் கிரியேட் பண்ணாலும் ஏற்கனவே இருக்கிற ஒரு பிரைமரி குரூப்ல தான் கிரியேட் பண்ணுவோம். டாலியில புதுசா ஒரு வவுச்சர் டைப் கிரியேட் பண்ணும்பொழுது அதை நம்ம பிரைமரியாலாம் கிரியேட் பண்ண முடியாது. ஏற்கனவே இருக்கிற ஒரு வவுச்சர் டைப்பை பேஸ் பண்ணி தான் நம்ம கிரியேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கேஷ் பேமெண்ட்னு ஒரு வவுச்சர் டைப் கிரியேட் பண்றீங்கன்னா ஏற்கனவே டிஃபால்ட்டா இருக்கிற பேமெண்ட் வவுச்சர் டைப்பை பேஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணுவோம். அதே மாதிரி இப்போ மேனுஃபேக்சரிங் ஜேர்னல் பொறுத்த வரைக்கும் டாலியில ஏற்கனவே இருக்கிற ஸ்டாக் ஜேர்னலை பேஸ் பண்ணி தான் நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஏன்னா ஸ்டாக் ஜேர்னலுடைய கான்செப்டே ஒரு பொருளை ஒரு குடவுன்ல இருந்து இன்னொரு குடவுனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு, இல்ல ஒரு பொருளை ஒரு ஃபார்மட்ல இருந்து இன்னொரு ஃபார்மட்டுக்கு மாத்துறது, இல்ல ஒரு பொருளுடைய குவான்டிட்டியை 100 நம்பர்ஸ்ல இருந்து 99 குறைக்கிறது, இந்த மாதிரியான கன்வர்ஷன்ஸ்க்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதே கான்செப்ட்ல தான் இந்த மேனுஃபேக்சரிங் ஜேர்னலும் நம்ம போட போறோம். மேனுஃபேக்சரிங் ஜேர்னலை நான் செலக்ட் பண்ணிடுறேன். வேற ஒன்றும் பண்ண போறது இல்லை. அடிஷ்னலா இந்த வவுச்சர் டைப்பை நீங்க ஏன் கிரியேட் பண்ணீங்கன்னு டாலி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க போகுது. ஓகே, இப்போ நீங்க மேல டைட்டில் என்ன சொல்லிருக்கீங்க, மேனுஃபேக்சரிங் சொல்லிருக்கீங்க. அப்ப டாலியால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாதான்னு கேட்டா நிச்சயமா பண்ணிக்க முடியாது. நீங்க அங்க கொடுத்துருக்கிற டெர்மினாலஜியை வச்சு டாலி இது மேனுஃபேக்சரிங் ஜேர்னல் அப்படின்னு புரிஞ்சுக்காது. ஓகே, ஸோ அப்போ நம்ம என்ன பண்றோம்னா, அதை மேனுஃபேக்சரிங் ஜேர்னல் தானான்றதை கன்ஃபார்ம் பண்ண போறோம். யூஸ் ஆஸ் எ மேனுஃபேக்சரிங் ஜேர்னல், எஸ், ஐ எம் கோயிங் டு யூஸ் திஸ் ஆஸ் எ மேனுஃபேக்சரிங் ஜேர்னல். என்டர், தட்ஸ் ஆல். இப்போ நம்ம இதை சேவ் பண்ணிக்கலாம். அடுத்ததான் நம்ம ரா மெட்டீரியல்ஸ்லாம் வாங்கி வச்சுக்கணும் இல்லையா, வாங்கினதானே நம்ம அதை ப்ராசஸ்க்குள்ள கொண்டு வர முடியும். நான் என்ன பண்றேன், ஒரு நார்மல் பர்ச்சேஸ் என்ட்ரி ஒன்று பாஸ் பண்ண போறேன். ஓகே, அஸ்யூம் தட் நான் கேஷ் பர்ச்சேஸ் பண்ணிருக்கேனே வச்சுக்கோ. எக்ஸ்ட்ரா லெட்ஜர்ஸ்லாம் கிரியேட் பண்ணி நான் உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ரா மெட்டீரியல்ஸை வாங்கி ரா மெட்டீரியல் குடோன்ல சேவ் பண்ணி வைக்க போறேன். ஸோ இப்போ நான் ரா மெட்டீரியல் 1 வாங்கிட்டேன். அதே மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரா மெட்டீரியல் 2, ரா மெட்டீரியல் 2 ரா மெட்டீரியல் குடோன்ல 1000 நம்பர்ஸ், அது ஒரு 300 rupees. அதுக்கப்புறம் ரா மெட்டீரியல் 3யும் வாங்கி வச்சுக்க போறேன். இது மட்டும் நான் கொஞ்சம் அதிகமா வாங்கிக்கணும், உங்களுக்கே தெரியும் நினைக்கிற காரணம். ஏன்னா நம்ம ஒரு ப்ராடக்ட்டை மேனுஃபேக்சர் பண்றதுக்கு 5 ரா மெட்டீரியல் 3 நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதனோட ரேட் 115 பண்ணிடுறேன். அண்ட் அகைன் ரா மெட்டீரியல் 4 நான் பர்ச்சேஸ் பண்ண போறேன். ஸோ இந்த மாதிரி நமக்கு என்னென்னலாம் தேவையோ அதை நம்ம நார்மலா பர்ச்சேஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த பர்ச்சேஸ் என்ட்ரி தான் நான் போடுறேன், வேற எதுவும் போடல. இது நான் ஒரு 2000 நம்பர்ஸ் இப்போ பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன். ஈச் ரேட் இது நம்மளுடைய டோட்டல் பர்ச்சேஸ் டிரான்சாக்ஷன். ஒரு 25 லட்சம் ரூபாய்க்கு ரா மெட்டீரியல்ஸ் வாங்கி நான் குடவுன்ல ஸ்டோர் பண்ணிட்டேன். இது நம்ம ஸ்டாக் சம்மரில போய் பார்க்கலாமா? எஸ், நம்ம ஸ்டாக் சம்மரில ரா மெட்டீரியல்ஸ் ரா மெட்டீரியல் 1, 2, 3, 4ன்னு 4 டைப் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸும் எவ்வளவு வாங்கி நம்ம குடவுன்ல வச்சிருக்கோன்றது கிளியரா காட்டுது பாருங்க. ஷிஃப்ட் என்டர் கொடுத்தீங்கன்னா அது எந்த குடவுன்ல இருக்குன்னு கூட காட்டும் டாலி. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு அது எல்லாமே ரா மெட்டீரியல் குடவுன்ல இருக்கு. தட்ஸ் ஆல். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம ஃபேக்டரியில இன்னைக்கு ஒரு 100 நம்பர்ஸ் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸை மேனுஃபேக்சர் பண்ண போறாங்கன்னு வச்சுக்கோங்க. டாலியில ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்க போறோம் டாலி கிட்ட, இன்னைக்கு நாங்க மேனுஃபேக்சர் பண்ண போறோம். டாலி ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணோம், ரா மெட்டீரியல்ஸை குறைச்சு அதை ஃபினிஷ்டு குட்ஸா கன்வெர்ட் பண்ணி அதோடைய காஸ்ட் எவ்வளோன்றதையும் நமக்கு எஸ்டிமேட் பண்ணி சொல்லிடும். ஓகே, இதுல இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா,
இந்த மூவ்மெண்ட் ஆஃப் ஸ்டாக் வந்து ஐடென்டிஃபை பண்றது. இப்போ நான் வந்து சில ரா மெட்டீரியல்ஸ் வந்து நான் கன்சியூம் பண்ணிட்டேன்னா அது நமக்கு குறைஞ்சிருச்சு, அந்த ரா மெட்டீரியல் வந்து நம்ம திருப்பி ரீஆர்டர் பண்ணணுன்ற வரைக்கும் டாலி வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டாவே நமக்கு ரிப்போர்ட்ஸை வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா வவுச்சர்ஸ்க்கு போயிடலாம். மேனுஃபேக்சரிங் ஜேர்னல் நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம் இல்லையா, நம்ம கிரியேட் பண்ண ஜேர்னல் எதுவுமே வவுச்சர் டைப்ஸ் எதுவுமே டிஃபால்ட் லிஸ்ட்ல வராது. நீங்க பாருங்க ரைட் ஹேண்ட் சைட் டேப்ல F4 கான்ட்ரா, F5 பேமெண்ட், F6 ரிசிப்ட், F7 ஜேர்னல், F8 சேல்ஸ், F9 பர்ச்சேஸ் இருக்கும். அட் த சேம் டைம் வந்து ரைட் ஹேண்ட் சைட்ல அந்த டேப் இருக்கும், அதாவது ஒரு நேவிகேஷன் பட்டன் இருக்கும். அந்த நேவிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணாலும் டாலில டிஃபால்ட்டா கொடுத்துருக்கிற வவுச்சர் டைப்ஸ் மட்டும் தான் லிஸ்டிங்ல வரும். பாருங்க F5 பேமெண்ட், Alt F5 டெபிட் நோட், Control F5 ரிஜெக்ஷன் அவுட். அதே மாதிரி F6 ரிசிப்ட், Alt F6 கிரெடிட் நோட், Control F6 ரிஜெக்ஷன். F7 ஜேர்னல், Alt F7 ஸ்டாக் ஜேர்னல், Control F7 பிசிக்கல் ஸ்டாக். இந்த மாதிரி வவுச்சர் டைப்ஸ் வந்து டிஃபால்ட்டா டாலில கிரியேட் பண்ண வவுச்சர் டைப்ஸ் தான் அந்த லிஸ்டிங்ல வரும். அப்ப நம்ம கிரியேட் பண்ண வவுச்சர் டைப்ஸ் என்ன ஆச்சு? ஃபார் எக்ஸாம்பிள் Alt F7 கொடுக்குறேன், Alt F7 கொடுத்தா நமக்கு ஸ்டாக் ஜேர்னல் வரும், அது உள்ள நமக்கு மேனுஃபேக்சரிங் ஜேர்னல் வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கும். ரைட், என்டர். பாருங்க, இதுதான் மேனுஃபேக்சரிங் ஜேர்னலுடைய ஃபார்மட். ஸோ என்னைக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 10th ஏப்ரல் வந்து நான் மேனுஃபேக்சர் பண்ண போறேன். ஓகே, சில கம்பெனில எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஜேர்னலை போட்டு இதனுடைய பிரிண்ட் அவுட் காப்பியை கூட இன்வென்ட்ரி ஸ்டோர்ஸ் கீப்பர் கிட்ட கொடுப்பாங்க. அப்ப அவங்களுக்கு தெரிய வரும் இன்னைக்கு வந்து இத்தனை நம்பர்ஸ் மேனுஃபேக்சர் பண்ண போறாங்க, அதுக்கு எந்தெந்த ரா மெட்டீரியல்ஸ் எவ்வளவு கன்சியூம் பண்ணணும்ன்றது கூட அவங்களுக்கு இந்த ரிப்போர்ட் பார்த்தா தெரிய வரும். ரைட், நான் என்ன பண்றேன், ஃபினிஷ்டு குட்ஸ் போடுறேன். உடனே பாருங்க ஒரு பெரிய மேஜிக், டாலி ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃபினிஷ்டு குட்ஸை ஓகே அதுக்கு நம்ம டிஃபைன் பண்ண FG1 படி என்னென்ன ரா மெட்டீரியல்ஸ் தேவை, அந்த ரா மெட்டீரியல்ஸ் எந்த குடவுன்ல இருக்குன்றத நமக்கு காட்டிடும். அடுத்ததா இது நீ தயாரிச்சு எங்க எடுத்துட்டு போய் வைக்க போற அப்படின்னு கேட்டா ஃபினிஷ்டு குட்ஸ் குடவுன்ல வைக்க போறேன். அடுத்தது எத்தனை நம்பர்ஸ் இன்னைக்கு நீங்க மேனுஃபேக்சர் பண்ண போறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் 100 நம்பர்ஸ் நான் இன்னைக்கு மேனுஃபேக்சர் பண்றேன்னு சொன்ன உடனே ஃபினிஷ்டு குட்ஸ் ரா மெட்டீரியல் 1 100 தேவை, ரா மெட்டீரியல் 2 100 தேவை, ரா மெட்டீரியல் 3 வந்து 500 தேவை, ரா மெட்டீரியல் 4 வந்து 200 தேவை, அதனுடைய பிரைஸ் என்ன, அந்த டோட்டல் காஸ்ட் ஆஃப் திஸ் மேனுஃபேக்சரிங் எவ்வளோன்றதெல்லாம் காட்டும். ஜஸ்ட் நான் என்டர் கொடுக்குறேன், ஸ்கிரீன் அப்சர்வ் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து எத்தனை குவான்டிட்டி தேவை, அது ஒன்னொன்னுடைய ரா மெட்டீரியல் பிரைஸ் என்ன, டோட்டல் மெட்டீரியல் கன்சம்ஷன் பிரைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா 2,50,000. அப்போ நம்ம 100 நம்பர்ஸ் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ் தயாரிக்கிறதுக்கு நமக்கு 2,50,000 rupees தேவைப்படுது. அப்போ தயாரிச்சு முடிச்ச பிறகு ஒரு ஃபினிஷ்டு குட்ஸோட ரேட் என்னன்னு ரைட் ஹேண்ட் சைட்ல பாருங்க, லாஸ்ட் ஆப்ஷன் வந்து ஒரு ப்ராடக்டுடைய பிரைஸ் என்ன அப்படின்னு கேட்டா அது 2,500 ரூபாய் அப்படின்னு சொல்லி நமக்கு டாலி அழகா சொல்லிடும். இப்போ உங்க ஸ்டாக் சம்மர்ல போய் பாத்தீங்கன்னா ஃபினிஷ்டு குட்ஸ் 100 நம்பர்ஸ் இருக்கும், ஈச் பிரைஸ் வந்து 2,500 ரூபான்னு இருக்கும். ரைட், இது மட்டும் இல்ல, இதை நான் ஜஸ்ட் அக்செப்ட் பண்ண போறேன். இப்போ இதை அக்செப்ட் பண்ணி முடிச்ச பிறகு பாருங்க ரைட் ஹேண்ட் சைட்ல நிறைய ஸ்பேஸ் இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா கோ ப்ராடக்ட்ஸ், இந்த மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட்ல ப்ராசஸ்ல உங்களுக்கு கோ ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நீங்க வந்து பஞ்சு நூல் தயாரிக்கிறீங்க அப்படின்னா அதுல வந்து உங்களுக்கு காட்டனை கன்சியூம் பண்ணுவீங்க, அதுல வந்து வேஸ்டேஜஸ் வெளியில வரும், அந்த காட்டனோட சீட்ஸ் வெளியே வரும்லாம் இருக்கும் உங்களுக்கு ப்ராசஸ்லயுமே. இப்போ நீங்க ஜாகரி தயாரிக்கிறீங்கன்னா கூட இல்ல சுகர் தயாரிக்கிறீங்கன்னா நீங்க எவ்வளவு சுகர் கேன் கன்சியூம் பண்றீங்க, வெளியில வரும்பொழுது வந்து சுகரா எவ்வளவு வந்துச்சு, அதனுடைய பை ப்ராடக்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே, அது வந்து அதனுடைய சக்கை அந்த மாதிரி என்ன வேணா சொல்லிக்கலாம், இல்ல அந்த வேஸ்டேஜ் கூட சொல்லிக்கலாம். அது கூட ஒரு ப்ராடக்ட் தானே, அதை கூட சேல் பண்ணுவாங்க இல்லையா. அப்ப அந்த பை ப்ராடக்ட்ஸ் பத்தின விஷயங்களும் இந்த இடத்துல உங்களுக்கு டிஃபைன் பண்ணிக்க முடியும். அட் லாஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்க்கு உங்களுக்கு வேற என்ன செலவு இருக்குன்னு கேக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ராசஸ்க்கு வந்து நான் வேஜஸ் கொடுக்கணும். ஓகே, ஸோ இப்போ இந்த மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்க்கு வேற ஏதாவது அடிஷனல் காஸ்ட் இன்வால்வ் ஆகுது, வேஜஸ், மேபி பேக்கிங் சார்ஜஸ், லோடிங் அன்லோடிங் சார்ஜஸ் இருக்குன்னா அதை கூட நீங்க வந்து இந்த மேனுஃபேக்சரிங் சேனல்லயே அலோகேட் பண்ணிடலாம். ஓகே, சில கம்பெனில இருக்கும் இல்லையா, இன்னைக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் முடிஞ்ச உடனே லேபர்ஸ்க்கு வந்து கூலி கொடுக்குறோம் இந்த ப்ராடக்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்றேன், இதுக்கு ஒரு 10,000 rupees, ஒரு 25,000 வச்சுக்கோமே, 25,000 வந்து இந்த கூலி ஆகுது, வேஜஸ் ஆகுதுன்னு சொல்லி போடுறேன். இப்போ என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த ப்ராடக்டுடைய டோட்டல் மெட்டீரியல் காஸ்ட் 2,50,000 அண்ட் லேபர் காஸ்ட் 25,000, டோட்டலா 2,75,000 அண்ட் ஃபைனலா பாருங்க அதனுடைய பிரைஸ் வந்து 2,750. ரைட், ஸோ இதுதான் வந்து இந்த ப்ராடக்டுடைய கன்வர்ஷன். ரா மெட்டீரியல்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகிறது, ஃபினிஷ்டு குட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறது, அண்ட் ஃபினிஷ்டு குட்ஸை நம்ம எந்த குடவுன்ல ஸ்டோர் பண்ண போறோன்றதை டிஃபைன் பண்றோம், அண்ட் அதனுடைய காஸ்ட் எவ்வளோன்றதை ஐடென்டிஃபை பண்றோம். இதெல்லாமே ஒரு ப்ராசஸ் தான். இப்போ நான் சேவ் பண்ணிட்டேன்னா மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ எனக்கு என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னா
என்னுடைய ரா மெட்டீரியல்ஸ் வந்து எல்லா ரா மெட்டீரியல்ஸையும் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்க்காக கன்சியூம் பண்ணிட்டேன். இந்த கன்சம்ஷன் என்ட்ரி போடுறதுன்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி எனக்கு ஒரு 100 நம்பர்ஸ் ஆஃப் ஃபினிஷ்ட் குட்ஸ் வந்து மேனுஃபேக்சர் ஆயிருக்கு. ஸோ இப்போ பாருங்க, எனக்கு மேனுஃபேக்சரிங்கோட காஸ்ட் எவ்வளோன்றது தெரிய வந்துடும். இன்ஃபேக்ட் வந்து இதனோட இன்வர்ட்ஸ்ல வர்றதோடு மட்டும் இல்லாம இந்த வேஜஸ்க்கான என்ட்ரி நான் இங்க பாஸ் பண்ணல அப்படின்னா அது அந்த காஸ்டிங்ல ஆட் ஆகாது. அப்போ நமக்கு எக்ஸாக்டா அந்த ப்ராடக்டுடைய காஸ்ட் எவ்வளோன்னு தெரிய வராது. ஃபைனலா பாத்தீங்கன்னா 2500 ரூபாய் நம்ம காஸ்ட் நினைச்சிட்டு இருப்போம். ஓகே, ஸோ அதனுடைய காஸ்ட் வந்து 2500 ரூபாய் கிடையாது, 2750 நமக்கு கன்ஃபார்ம் ஆயிடும். ஸோ இதுதான் வந்து மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் டாலியில நம்ம டிஃபைன் பண்றது. இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ நம்ம வந்து ரா மெட்டீரியல்ஸை வந்து ஃபினிஷ்டு குட்ஸா கன்வெர்ட் பண்றோம். தெர் இஸ் அ பாசிபிலிட்டி ஒரு ப்ராடக்டை ஸ்பிளிட் பண்ணி மல்டிபிள் ப்ராடக்ட்ஸா எடுப்பாங்க. ஓகே, ஒரு ப்ராடக்டை ஸ்பிளிட் பண்ணி மல்டிபிள் ப்ராடக்ட்ஸா எடுப்பாங்க. ஸோ இது கூட ஒரு ப்ராசஸ் தான். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லலாம், ஒரு 100 லேப்டாப்ஸ் வந்து பழைய லேப்டாப் என் கையில இருக்கு, அதை நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அதை வந்து அதுல இருக்க ஒவ்வொரு காம்பனண்ட்டையும் வெளியில எடுக்க போறேன். சப்போஸ் நான் வந்து ஒரு பழைய லேப்டாப்ஸ் வாங்கி அதை திருப்பி ரீஅசெம்பிள் பண்ற ஒரு பர்சனா இருந்தேன்னா எனக்கு கையில ஒரு 100 லேப்டாப் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 100 லேப்டாப்ல இருந்து எந்தெந்த காம்பனன்ட்ஸ் நான் எவ்வளவு எடுத்திருக்கேன்றதை பிரிச்சு போடுறதுக்கு அந்த மாதிரி ப்ராசஸ்க்கு கூட நம்ம இந்த மேனுஃபேக்சரிங் ஜேர்னல் அப்படின்ற வவுச்சர் டைப் யூஸ் பண்ணி அந்த மேனுஃபேக்சரிங் ப்ராசஸை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். ரைட்? ஸோ இதுல இன்னும் நிறைய அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்து நம்ம பண்ண முடியும். இது ரியல் டைம்ல யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கம்பெனில வந்து கண்டினியூஸா மேனுஃபேக்சரிங்ல இன்வால்வ் ஆகுறவங்களுக்கு இந்த டாலியில இருக்கிற ப்ராசஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை ஒழுங்கா பயன்படுத்தல அப்படின்னா ரா மெட்டீரியல்ஸ் அப்படியே தேங்கி கிடக்கும் குடவுன்ல, அண்ட் ஃபினிஷ்டு குட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மைனஸ்ல இருக்கும். என்ன ரீசன் அப்படின்னா நம்ம ரா மெட்டீரியல்ஸை கன்சியூம் பண்ணிருக்க மாட்டோம், ஃபினிஷ்டு குட்ஸை வந்து நம்ம மேனுஃபேக்சர் பண்ணிருக்கோன்றதையும் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிருக்க மாட்டோம். இதனால ஒரு கம்பெனி வந்து அவங்களுடைய ஸ்டாக் சம்மரி மூலமா டீடைல்டா அவங்களுடைய ஸ்டாக் வேல்யூவேஷன் எல்லாம் பண்ண முடியாது. ஓகே, ஒரு சின்ன கம்பெனி 50 லட்சம் 75 லட்சம் டர்ன் ஓவர் பண்றாங்கன்னா இது ரொம்ப பெரிய சீரியஸான விஷயமா எடுத்துக்க மாட்டாங்க. நிறைய பேர் அப்படி சொல்லுவாங்க. அப்பதான் நான் என்ன சொல்வேன்னா, நீங்க வந்து இப்பத்துல இருந்து இதை நீங்க ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டா மட்டும்தான் ஃபியூச்சர்ல உங்களுக்கு இதனால ப்ராப்ளம்ஸ் வராம இருக்குன்றதுதான் இதன் மூலமா நமக்கு கன்ஃபார்ம் ஆகுறது. ரைட்? ஸோ நம்ம வந்து டாலியில நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒவ்வொரு செஷன் மூலமா நான் உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் நாலேஜ் கொடுத்துட்டே இருக்கேன். இது எல்லாமே ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ்ல தான் நான் உங்களுக்கு டீச் பண்றேன். இதுல நான் அட்வான்ஸ் லெவலுக்கே உங்களை கொண்டு போகல. ஏன்னா அட்வான்ஸ் லெவல் அப்படின்றது அந்த மல்டிபிள் பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து லிசன் பண்ணும்பொழுது அவங்களுக்கு கன்ஃபியூஷனாகவும் இருக்கும். அண்ட் ஆன்லைன் செஷன் மூலமாவே அது எல்லாத்தையுமே முடிக்கிறதும் அவ்வளவு ஈஸியா இருக்காது. ஒவ்வொருத்தருடைய அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் வேரி ஆகுன்றதுனால ஒரு ஃபீச்சர்ல இருக்கிற பேசிக் லெவலை உங்களுக்கு நான் டீச் பண்றேன். Thank you very much for the participation. So இதனுடைய எண்ட்ல பாத்தீங்கன்னா I'm just giving you some picture. இது என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய டாலியில இருக்கிற இன்வாய்ஸஸை நீங்க கஸ்டமைஸ் பண்ண முடியும்ன்றதை நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்க ஒரு விஷயம் என்னன்னா, டாலியில இருக்கிற விஷயங்களை நம்ம எதுவுமே பண்ண முடியாது, மாடிஃபை பண்ண முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. உங்களுடைய இன்வாய்ஸா இருந்தாலும் சரி, உங்களுடைய ரிப்போர்ட்ஸா இருந்தாலும் நீங்க மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இங்க பாருங்க, ஒரு டாலி டீலருடைய இன்வாய்ஸ், அதனுடைய டாப்ல அந்த ப்ராடக்டுடைய சிம்பிள் போடுறதா இருந்தாலும் சரி, இல்ல அந்த கம்பெனியோட லோகோ, ஸோ அந்த கலர் பேட்டர்ன்ஸ் மாத்துறது, இல்லை உள்ள இருக்க ஃபீல்டில் என்ன காலம்ஸ் வேணுமோ அதை இன்சர்ட் பண்றது, அண்ட் பாட்டம்ல பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஃபூட்டர்ல பார்த்தீங்கன்னா உங்களோட சிக்னேச்சர் சீல் எல்லாம் டிஃபைன் பண்றதெல்லாம் கூட பண்ணலாம். ரைட்? அண்ட் வி ஹாவ் அ ப்ராடக்ட் கால் tallyhr.com. tallyhr.com மூலமா நாங்கள் அக்கௌண்டன்ஸ்க்கு வந்து ஜாப் சோர்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், இஃப் யூ ஆர் அன் அக்கௌண்டன்ட், உங்களுக்கு ஒரு நல்ல அக்கௌண்டன்ட் ஜாப் வேணும்னா www.tallyhr.com வெப்சைட்ல உங்களை ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஈவன் நீங்க எங்களை வந்து லிங்க்டின்லயும் நீங்க எங்களை ஃபாலோ பண்ணலாம். அண்ட் இஃப் யூ ஆர் அன் எம்ப்ளாயர், நீங்க ஒரு பிசினஸ் ஓனர் அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல அக்கௌண்டன்ட் கிடைக்கல அப்படின்னா நீங்க எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. வி ஹவ் a huge number of accountants in the database. எங்க கூட கம்யூனிட்டில வந்து அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள நாங்க உங்களுக்கு கனெக்ட் பண்றோம். இட்ஸ் நத்திங் பட் a platform between the accountants and the business owners. ஓகே, எவ்ரி மந்த் பிகினிங்ல இந்த வெபினார்ஸ் உடைய கேலண்டர் கொடுத்துருவோம். இதுல எந்த டாபிக் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அந்த டாபிக்கு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் பார்ட்டிசிபேஷன்.